நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் இந்த வார்த்தையை முழுவதுமாக விசுவாசத்தோடு கேளுங்கள். உன்னை போஷிக்கும் தேவன். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனங்கொடுங்கள் என்றார். மார்க்கு 6:37. அருமையான தேவ பிள்ளையே, எத்தனையோ தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகள் ஆகாரம் புசித்தார்களா, மனைவி ஆகாரம் புசித்தாளா என்று கேட்கக்கூட மாட்டார்கள். ஆனால் தான் குடிப்பதும் நண்பர்களோடு சந்தோஷமாக இருப்பதும் வீட்டு செலவிற்கு பணம் கொடாவிட்டாலும் சாப்பாடு போடு என்று சண்டை தகராறு பண்ணி ஆகாரம் புசிப்பதும் போன்ற அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். தன்னிடத்தில் வசனம் கேட்க வந்தவர்கள் பசியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஆகாரம் கொடாமல் அனுப்பிவிட்டால் போகும் வழியிலே மயங்கி விடுவார்கள் என்று அறிந்த இயேசு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தனுப்புகிறார். இது அவருடைய அன்பையும் பராமரிப்பையும் தெரிவிக்கிறதல்லவா? 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு உணவு கொடுத்த தேவன் உங்களுக்கும் நிச்சயம் தருவார், உங்களையும் போஷிப்பார். கர்த்தரை நீங்கள் விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க.